Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழில் நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஏன்டா தன்னால் வீடியோ போடல அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அண்ணனுக்கு கல்யாணம், அதனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாங் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ சாங் போட்டால் நமக்கு கண்டிப்பாக காப்பிரைட் வரும். ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இன்னுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ வாங்க இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களுடைய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் அதில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு 10 செகண்ட், அதாவது ஒரு 10 செகண்ட் நமக்கு போதும். ஸோ அதனால் 10 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் சைஸ் வைக்கணும். ஸோ இப்படியும் நீங்கள் வைக்கலாம் ஃபுல் சைஸு. ஸோ இந்த கட் ஆப்ஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். உங்களுக்கு ரெட் கலரில் தெரியும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஃபுல் சைஸ் வைக்கலாம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுட்டு டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் 1 ஆட் பண்ணலாம். ஸோ 2 லேயர் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் 2 லேயரோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 1, 2 அப்படின்னே நான் நேம் கொடுத்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்க்கிறேன். ஸோ லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு அதாவது லாக் ஸ்க்ரீன் அந்த எஃபெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்னூண்டாக இருக்கும். இதை நீங்கள் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் நல்லா இருக்காது. ஸோ அதனால் எப்படி கரெக்டாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆப்ஷனுக்கு எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதை ஸ்பிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே லேயர் 1 கிளிக் பண்ணிவிட்டு பிளண்டிங் போய்க்கிங்க. பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ லேயர் 2 ஆட் பண்ணலாம். நான் லேயரை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்க்கிறேன். ஸோ லேயர் 2ஓட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு பிளண்டிங்கில் போய்க்குங்க. பிளண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் ஓரமாக போயிடுச்சு. ஆனால் லேயர் 2 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி விட்டுலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் அதாவது மேலே ஒரு டெக்ஸ்டர் அப்படி இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்க்கிறேன். ஸோ இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை இப்படி சாய்ச்சிங்க. இப்படி சாய்ச்சிட்டு கரெக்டாக அது ஒரு கோடு மாதிரி வரும். ஸோ இப்படி சாய்ச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு மாதிரி வரும். ஸோ நேராக வந்துடுச்சு அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டு டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதை எப்படி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளண்டிங் போய்க்கிங்க. பிளண்டிங்கில் போய்ட்டு ஓவர்லே கொடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஓவர்லே செட் ஆகலை அப்படின்னா மல்டிப்ளை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச க்ரியேட்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கங்க. எனக்கு ஓவர்லே பிடிச்சிருக்கு. இப்போ நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பாருங்கள் சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஸோ உங்களோட மொபைலில் நீங்கள் எடிட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராகவே இருக்கும். இதில் எப்படி சாங் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே தான் ப்ரிவியூவில் பார்த்த ஆடியோ தான், அதே தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.